யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமிலேருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற டாப் ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் பண்டல் கோர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஐடியில் போகணும், நாலேஜ் கம்மியாக இருக்குது, அப்கிரேட் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்திருக்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 3/11/2025. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/11/2025. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2025 ஆர் ஜான்வரி 2026 சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ் இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி போஸ்ட்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓல இருந்து தான். கிரேட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா JMGS-1. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 750 சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்த வரைக்கும் 48,480 85,920 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போக அடிஷ்னல் பே போக உங்களுக்கு DA, CCA, HRA, லீஸ்டு அகாமடேஷன், லீவ் ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 750 வேகன்சிஸ். ஆந்திரா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17 ஸ்டேட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 வேகன்சிஸ். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 12 வேகன்சிஸ், எஸ்டியாக இருந்தீங்கன்னா 6, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 22, இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா 8, யூஆராக இருந்தீங்கன்னா 37. அவுட் ஆஃப் விச் பிடபிள்யூபிடியில் ஓசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1, ஹெச்ஐயில் 1, ஐடியில் 1, மொத்தமாக 3 பிடபிள்யூபிடிக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 85 வேகன்சிஸ். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது நீங்கள் தமிழ்நாடுனா கண்டிப்பாக தமிழ் வந்து ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும். மேண்டேட்ரி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது இந்தியன்ஸ் தான். சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான். ஸோ ஃபர்தராக நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு ஸ்கேல் JMGS-1. மினிமம் பார்த்தீங்கன்னா 20 வயசு, மேக்ஸிமம் 30. கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் இட்ஸ் ரெகுலேட்டரி பாடிஸ். கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் வேலிட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. Graduate on the day he registers and indicate the percentage of mark obtained in the graduation while registering online. லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதாவது ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இந்த மூணுமே வந்து தமிழில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இஃப் இன் கேஸ் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மேண்டேட்ரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஆஃப் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் clerical or officer cadre in any scheduled commercial bank or any regional rural bank listed in second schedule of Reserve Bank of India சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 year வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம்ஸ் ஆஃப் 2 increments ப்ரொவைடிங் த எக்ஸிஸ்டிங் ஜாப் ப்ரொஃபைல். ஸ்கேல் 1 ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ப்ரீவியஸாக கேண்டிடேட் வந்து சப்சிடீரியஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஹூ ஹாவ் ஒர்க்டு வித் த சப்சிடீரிஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இன் த ஆஃபீஸ் கேடர் வித் எலிஜிபிள் ஃபார் 1 advance increment சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். நோ ப்ரியார் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கன்சிடர் ஃபார் சீனியாரிட்டி பர்பஸஸ். கட் ஆஃப் ஃபார் எலிஜிபிலிட்டி. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 கட் ஆஃப் டேட் சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி ஆஃப் மேண்டேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 23/11/2025. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஷால் பி ரீநாக்டு ஆஸ் ஆன் த க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 years சொல்கிறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 years, பர்சன் அஃபெக்டட் பை ரியார்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 years. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் நம்பர் ஆஃப் கொஷன் 25, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 35 minutes. டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் 25 questions, 25 marks. டைம் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25, 25, 25. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 questions, 25 marks, 25 minutes. ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 50 questions, 50 marks, 50 minutes சொல்லியிருக்காங்க. There will be a negative mark for wrong answer சொல்லியிருக்காங்க. So 1/4 of the mark assigned to each question will be deducted. Local language proficiency test. Who not studied the local language for which they have applied as a subject in
10th or 12th standard will be required to appear in the local language proficiency test. ஸோ ப்ரைமரி மதர் டங்காக இல்லாத ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட்டும் அவங்க கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக பர்சனல் இன்டர்வியூ ஆஃப்டர் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப்டர் குவாலிஃபைங் வித் ஆன்லைன் ரிட்டன். கண்டிப்பாக இந்த 10th 12th ஸ்டாண்டர்டு LLPT கால்டு ஃபார் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ அதை தரவாக செக் பண்ணுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா 45% சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ, அதே மாதிரி குவாலிஃபைங் இந்த LLPT. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன், உங்களோட 1 year அந்த எக்ஸ்பீரியன்ஸு எல்லா திங்ஸும் கம்பைன் பண்ணி தான் பார்ப்பாங்க. அது போக டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி செக் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஸோ எது வந்து நியர்பை பிளேஸில் இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு கூட எழுதிக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விருதுநகர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ அங்கே போயிட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொசீட் பிஃபோர் அட் த டைம் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க உங்களோட 10th 12th ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ A to Z எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுங்க. SC/ST PWBDயாக இருந்தீங்கன்னா 50% ப்ளஸ் GST 18%. ஸோ 59 rupees ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதும். இதே நீங்கள் அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1000 ப்ளஸ் GST 18%, 1180. அப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா pnb.bank.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் டேட் 3/11/2025, க்ளோசிங் டேட் 23/11/2025. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கூட மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.